विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। वित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गङ्गासदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। न गायत्री समो मंत्रः न काशी सदृशी पुरी न विश्वेश समं लिंगं सत्यं सत्यं पुनः पुनः। மகாவிஷ்ணுக்கு பரமேஸ்வரன் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் அப்படிங்கிற இடம் வரைக்கும் பார்த்தோம். ஆகூய பூர்வம் பிரம்மாதீன் சமஸ்தான் தேவதாகணான் வித்யாதர உரகாதீன்ச்ச சித்த கந்தர்வச்சாரணான் நிஜ சிம்ஹாசன சமம் கிருத்வா சிம்ஹாசனம் சுபம் உபவேஷ்ய ஹரிம் தத்ர சத்ரம் கிருத்வா மனோகரம் லக்ஷ்ணம் கோட்டிசலாகம் ச விஸ்வகர்ம விநிர்மிதம் பாண்டுரம் ரத்னதண்டம் ச ஸ்தூல முக்தாவலம்பிதம். எப்படி அந்த காரியம் பண்ணார்? பிரம்மா முதலான பிரம்மா, வித்யாதரர், உரகங்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், சாரணர்கள் இவர்கள் எல்லாம் வரவழைச்சு ஒரு அற்புதமான சிம்மாசனத்தை பண்ணி, தன் சிம்மாசனத்திற்கு சமமான ஒரு சிம்மாசனத்தை பண்ணி அதுல மகாவிஷ்ணுவை உட்கார வைக்கிறார். அதுக்கப்புறம் அற்புதமான ஒரு பெரிய சத்திரம் கொடைய ஒண்ணு பண்ணி அதுல கோடிக்கணக்கான ரத்னங்கள்லாம் பதிச்சு விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அற்புதமா அதை ஏற்படுத்துறார். வெள்ளவெளியேர்னு வர்ணத்துல இருக்கு. அதனுடைய கைப்பிடிகள்லாம் பலவிதமான ஆபரணங்கள்னால, முத்து பவழம் முதலானவைகள்னால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேல ஒரு பெரிய சொர்ணத்தினாலான கலசம் அதுக்கு மேல இருக்கு. கலசேன விசித்திரேன ஹி உபரிஷ்டாத்து விராஜிதம் சகஸ்ர யோஜனாயாம் சர்வரத்னமயம் சுபம் பட்டசூத்திரமயைஹி ரம்யைஹி சாமரைஹிச்ச பரிஷ்கிருதம் ராஜாபிஷேக யோக்யைஹி ச திரவ்யைஹி சர்வைஹி சர்வௌஷதாதிபிஹி பிரத்யக்ஷ தீர்த்த பாதோபிஹ் பஞ்சகும்பைர் மனோஹரைஹி சித்தார்த்தாக்ஷத துர்வாபிர் மந்திரைஹி ஸ்வயம் உபஸ்திதைஹி தேவானாம் ச ததர்த்தீனாம் சித்தானாம் பணினாமபி பானீய மங்களகராக கன்னியாக ஷோடசா ஷோடசா. அப்புறம் இந்த கலசம் இருக்கே, அந்த கலசம் பிரகாசிக்கிறது தேருக்கு மேல உட்கார்ந்துண்டு. அது 1000 யோஜனை தூரத்திற்கு அந்த கலசம், அந்த அவர் உட்கார்ந்து இருக்க சிம்மாசனத்துக்கு மேல இருக்கிற கலசம் எல்லா விதமான வைர வைடூரியங்கள்னால அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கு. அப்புறம் ஸ்வர்ணத்தினால ஆன துணிகள் இதெல்லாம் சாத்தி இருக்கு. ஒரு ராஜ்யாபிஷேகத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது அந்த இடத்துல பரமேஸ்வரன் ஏற்பாடு பண்ணாராம். அப்புறம் ரொம்ப ஓஷதிகள் இதெல்லாம் இப்ப இந்த காலத்துல அந்த பிரைம் மினிஸ்டர் ஓத் டேக்கிங் செரிமனின்னா செட் பண்றாளே, அந்த மாதிரி ஓஷதிகள், புஷ்பங்கள், பெரிய பெரிய கலசங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். 5 பெரிய பானை முழுக்க தீர்த்தங்கள்னால ரொப்பப்பட்டு, அப்புறம்
பெரிய பெரிய பாத்திரத்துல அரிசி, துர்வா புஷ்பம், துர்வாபத்திரம் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து மந்திரங்கள்னால எல்லாத்தையும் சுத்தி பண்ணி 16 கன்னிகைகள், ஒவ்வொரு குலத்திலேருந்தும் தேவர்கள், தேவதாஸ்திரிகள், முனீஸ்வரர்கள், சித்தர்கள், புரகர்கள் இவா எல்லாரும் ஷோடச ஆனீய மங்களகராக கன்னியாக மங்களகரமான கன்னிகைகளை கொண்டு வரா. அவ கையில வெவ்வேறு விஷயங்களை எடுத்துன்னு வரா. தீர்த்த தேவானாம் ச தத் ரிஷீனாம் சித்தானாம் பணினாமபி கன்னியாக ஆனீய மங்களகராக. ஒவ்வொரு குலத்திலேருந்தும் கன்னிகைகள் எல்லாம் வரவழைக்கிறாராம் பரமேஸ்வரர். அப்புறம் வீணா மிருதங்க அப்ஜபேரி மருடிண்டிம ஜர்ஜரைஹி ஆனகைஹி காம்ஸ்ய தாலாத்யைஹி வாத்யைஹி லலித காயனைஹி பிரம்ம கோஷ மகாரவைஹி ஆபூரித நபோங்கனே சுபே திதௌ சுபே லக்னே தாராச்சந்திர பலான்விதே ஆபத்த முகுடம் ரம்யம் கிருத கௌதுக மங்களம் கிருடானீ கிருத சிருங்காரம் சுஸ்ரியாயுதம் அபிஷிச்ய மகேஷேன ஸ்வயம் பிரம்மாண்ட மண்டபே தத்தம் சமஸ்தமைஸ்வர்யம் எந்நிஜம் நானியகாமிச்ச. வீணை, மிருதங்கம் இந்த மாதிரி வாத்தியங்கள்லாம் ஒலிக்கிறதாம். வீணை, மிருதங்கம், அப்புறம் சங்கம், அப்புறம் பேரி, மரு, டிண்டிமம், இதெல்லாம் வாத்தியம், தாள வாத்தியங்கள். ஜர்ஜரம், ஆனகம், அப்புறம் ஆனகைஹி கான்சிய தாளாத்தீகி, தாளம், ஜால்ரான்னு சொல்றோமே, அப்பேற்பட்ட வாத்தியங்கள் எல்லாம் அற்புதமான கானங்களோட சேர்ந்து இசைக்கிறது. ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல இப்படி பல வாத்தியங்கள் முழங்கும் போது வேத மந்திரங்களும் விண்ண போய் தொடரலாம். அப்படி பிரம்ம கோஷ மகாரவைகி, பிரம்மனா இங்க வேதம், வேத கோஷத்தினுடைய சப்தம் மகாரவம் இருக்கான். ஆபூரித நபோங்கனே, நபஸ்னா ஆகாசம், ஆகாசத்துல போய் அந்த சப்தமானது ஒலிக்கிறது எல்லா திசையிலையும். அப்படி ஒரு சப்தம் மங்களகரமாக கேட்கறது. ஏன்னா ரொம்ப மங்களமான திதி, சுபே திதௌ சுபே லக்னே, திதி லக்னங்கள்லாம் அற்புதமான அந்த வேலையா இருக்கான். தாரா சந்திர பலம்னு, தாராபலம் சந்திரபலம் தேவான்னு சொல்றோமே, அப்படி பலவத்தாக நட்சத்திரங்கள், சந்திரன், நல்ல திதி, நல்ல லக்னம். அப்போ மகுடத்தை பரமேஸ்வரனானவர் மகாவிஷ்ணு சிரசில சூட்டுறார். அப்போ ரொம்ப அழகாக மகாவிஷ்ணு ரொம்ப அற்புதமாக திகழறாராம். ராஜ்யாபிஷ ஆபத்த முகுடம் ரம்யம் கிருத கௌதுக மங்களம் மிருடானீகிருத சிருங்காரம் சுஸ்ரியாயுதம். அழகாக இருக்காராம். மிருடானியே சிருங்காரம் பண்ணி கொடுக்குறா. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அபிஷிச்ச மகேஷேன ஸ்வயம் பிரம்மாண்ட மண்டபே, இந்த பிரம்மாண்ட மண்டபத்துல மகாவிஷ்ணுக்கு ஸ்வயம் பரமேஸ்வரனே முடிச்சூட்டி விடுறார், அபிஷேகம் பண்றார். ஏன்னா இவர் தானே லோகத்துக்கு எல்லாத்துக்கும் ஸ்திதிகர்த்தாவாக மகாவிஷ்ணுதானே இருக்கார். அது பரபிரம்மன்னா மகாவிஷ்ணுவாக ஆகி இந்த உலகத்தெல்லாம் ரட்சிக்கிறது. அதனால பரபிரம்மமாக இந்த இடத்துல கந்தபுராணத்துல சிவன் தான் பரபிரம்மமாக, பரபிரம்மத்துக்கு ரூபம் சிவமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால சிவபெருமான் மகாவிஷ்ணுக்கு கிரீடத்தை சுற்றார்னா பரம்பிரம்மே ஸ்திதிகர்த்தா மகாவிஷ்ணுவாவ ஆச்சுன்னு அர்த்தம். அதனால இந்த பிரம்மாண்ட மண்டலத்துல இவர் பரமேஸ்வரன் தன்னுடைய எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்குறாராம். அபிஷிச்ச மகேஷேன ஸ்வயம் பிரம்மாண்ட மண்டபே தத்தம் சமஸ்தம் ஐஸ்வர்யம், தன்னுடைய ஐஸ்வர்யம் இருக்கே, லார்ட்ஷிப், தலைமை தன்மை, அந்த தன்மைய மகாவிஷ்ணுக்கு இவரே கொடுக்கிறார். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற சப்ஸ்ட்ராட்டமா இருக்கிறேன், சர்வத்துக்கும் ராஜாவாக ஈஸ்வரனாக இருக்கு, நீ இத ஸ்திதி பண்ணு அப்படின்னு என் நிஜம் நானியகாமித ததஸ்துஷ்டாவ தேவேஷா
ரமதை சகசாரங்கிணம் பிரம்மாணம் லோககர்த்தாரம் உவாச்சதம் வச்சஸ்விதம் மம வந்தியஸ்த்வயம் விஷ்ணு பிரணமத்வம் அமும் ஹரிம் இத்யுக்த்வா தஸ்வயம் ருத்ரோ நநாம கருடத்வஜம் ததோ கணேஸ்வரைः சர்வைः பிரம்மணா ச மருத்கணைः யோகிபிः சனகாத்யைश्च சித்தைர்தேவரிஷிபிस्तथा வித்யாதரைः ச கந்தர்வைः யக்ஷரக்ஷோப்சரோ கணைः யுஹ்யகைः சாரணைः பூதைः சேஷவாசுகி தக்ஷகைः பதத்ரிபிः கின்னரைश्च சர்வைः ஸ்தாவரஜங்கமைः ததோ ஜய ஜயேத்யுக்த்வா நமோஸ்துதி நமோஸ்துதி. அப்புறம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பரமேஸ்வரன் பிரமதகணங்களோடு சேர்ந்து இந்த மகாவிஷ்ணுவான சாருங்கிய உயர்வா பிரம்மாவை கூப்பிட்டு சொல்றார். இந்த விஷ்ணுவானவர் என்னாலேயே புகழப்பட வேண்டிய ஒரு தன்மையானவர், சாமானியவர் இல்லை இந்த மகாவிஷ்ணு. மம வந்தியஹா, நானே வணங்கக்கூடிய ஒரு தன்மையுடையவர். து அயம் விஷ்ணு பிரணமது பிரணவத்வம் அமும் ஹரிம், நீயும் இந்த மகாவிஷ்ணுவை நமஸ்கரி. நம்ம எல்லாரும் நமஸ்கரிக்கக்கூடிய ஒரு யோகியதா அம்சம் இருக்கக்கூடியவர், பரம்பிரம்மே தான் அவர். அதனால இது உக்த்வாத ஸ்வயம் ருத்ரஹா நநாம கருடத்வஜம் ததோ கணேஸ்வரைஹி சர்வைஹி பிரம்மணாச்ச மருத்கனை, எல்லாரோடையும் சேர்ந்து அந்த சாட்சாத் பரமேஸ்வரனே வணங்குறாராம். கருடத்வஜன மகாவிஷ்ணுவ வணங்குறார். பரமேஸ்வரனே வணங்கினார்ன உடனே கணேஸ்வரர்கள், பிரம்மா முதலான தேவர்கள், கணக்கர்கள், யோகிகள், சித்தர்கள், பெரிய முனிவர்கள், வித்யாதரர்கள், கந்தர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், நித்தியகர்கள், சாரணர்கள், பூதர்கள், சேஷர், வாசுகி, தக்ஷகன் முதலான எல்லா பட்சிகள், கிண்ணறர்கள், சராச்சரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் எல்லாரும் வணங்குறதான். ஒருத்தர் விடாம அத்தனை பேரும் வணங்கி எல்லாம் நமோஸ்து நமோஸ்துன்னு நமஸ்காரம் நமஸ்காரம். ஏன்னா பரமேஸ்வரன் வணங்கிட்டார்ன உடனே ஹரியினுடைய ஒரு பெரிய தன்மை யாருக்கும் தெரியும், தெரிஞ்சாலும் இன்னும் பிரகடனமாகிறது. அதனால ததோ ஹரிர் மகேஷேன சம்சதி த்விஷதாம் ததா ஏதைர் மகாரவை ரம்யைச்ச அனர்ச்சி பரமாரிஷா त्वं कर्ता सर्वभूतानां पाता हर्ता त्वमेव च त्वमेव जगतां पूज्यः त्वमेव जगदीश्वरः दाता धर्मार्थकामानां शास्ता दुर्नयकारिणाम् अजेयस्त्वं च संग्रामे ममापि भविष्यसि इच्छाशक्तिक्रियाशक्तिः ज्ञानशक्तिस्ततोत्तमा शक्तित्रयमिदं विष्णो गृहाणप्यपितं मया. அப்புறம் இப்படி எல்லாரும் நமஸ்காரம் பண்ண உடனே மகேஸ்வரன் அந்த ஹரிய பத்தி உயர்வாக இங்க சொல்றா, ஒரு பிரார்த்தனை மாதிரி. நீதான் எல்லா ஜீவராசிகளையும் படைக்கின்றவன், நீதான். துவம் கர்த்தா சர்வபூதானாம், நீயே படைக்கிற, நீயே பார்த்தா, நீயே காப்பாத்துற. துமேவ ஜெகதாம் பூஜ்யா, நீதான் உலகத்தினால வணங்கப்பட வேண்டியவன். துமேவ ஜெகதீஸ்வரா, நீயே ஈஸ்வரன். அதே மாதிரி தர்மார்த்த காமனங்களை கொடுக்கிறவன் நீதான் சொல்றார். தர்மா தாத்தா தர்மார்த்த காமானாம் சாஸ்தா துர்நயகாரினாம், தப்பு பண்றவன் எல்லாத்தையும் திருத்தி நேர்வழிப்படுத்தக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த ஒரு சக்தி உடையவன், தப்பு பண்றவனுக்கு தண்டனை கொடுக்கிறவன். என்ன யுத்தத்துல ஜெயிக்க முடியாது. துர்ஜயா, நீ உன்னை ஜெயிக்கிறதுங்கிறது ஹரியினுடைய அந்த சக்தி இருக்கே, மாயா சக்தி, இச்சா சக்தி, இது எல்லாத்தையும் தாண்ட முடியாது.
அதனால என்னால கூட உன்னை யுத்தத்துல ஜெயிக்க முடியாது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, உத்தமமான சக்தி, இதுவும் 3 சக்திகளும் ஏ விஷ்ணு உங்ககிட்ட இருக்கு. இந்த 3 சக்தியும் என்னுடைய சக்தி தான். அது அம்பாள் தானே, பரமேஸ்வரனுடைய சக்தி. என் சக்திய நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோன்னு சொல்றாரு இங்க. சக்தி திரயமிதம் விஷ்ணு கிருஹான பிராபிதம் மயா. என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சக்திகளை உனக்கு கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ. துவத்வேஷ்டா ரோஹரே நூனம் மயா சாஸ்யாக பிரயத்னதா. இந்த உன்னை யாரெல்லாம் வெறுக்கிறாளோ அவ எல்லாரையும் நான் சபிக்கிறேங்கிறார் பரமேஸ்வரன். என்ன, உன்னுடைய பக்தாளுக்கு நானே மோட்சத்தையும் கொடுக்கிறேன். துவத்வேஷ்டாரஹா ஹரே நூனம் மயா சாஷ்யாக பிரயத்னதா. உன்னை யார் துவேஷிக்கிறாளோ அவளுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்குறேன்னு சொல்றார் பரமேஸ்வரன். அதனால ஹரிஹர துவேஷம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி. பக்தானாம் மயா விஷ்ணு தேயம் நிர்வாணமுத்தமம். உன்னுடைய பக்தர்களுக்கு நான் நிர்வாணத்தை மோட்சத்தை கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பரமேஸ்வரன் தான் மோட்சத்தை கொடுக்குறவர். பக்தி நீ எந்த சுவாமியை பண்ணாலும் அது மோட்சத்துலதான் கொண்டு போய் விடுறது. பக்தியிலேந்து மோட்சம் தானே சித்தமாறுது. தெரிஞ்சும் தெரியாமலும் பரமேஸ்வரன்கிட்ட பக்தி பண்ணும் பொழுது அவர் எது உத்தமமா அவரால் கொடுக்க முடிஞ்சதுன்னா மோட்சம்தான். மோட்சத்துக்கு மேலான ஒரு நன்மை நமக்கு பண்ண முடியாது. அதனால அந்த மோட்சத்தையே பகவான் கொடுக்கிறார். அர்க்கத்ரோண பிரபதி குசுமை ரத்தனம் தே விதேயம் தீயதேத்வம் மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமின்னு சொல்லியிருக்கு. வெறும் சாதாரண எருக்கம்பூ தும்பப்பூனால பூஜை பண்ணாலும் மோட்ச சாம்ராஜ்யம்ன்ற அந்த ஒரு மகாலட்சுமியை நீ எனக்கு கொடுக்குற அப்படின்னு அப்பேஜீக்ஷர் பிரார்த்தனை பண்றார். அப்படி விஷ்ணு பக்தாளுக்கு நான் மோட்சத்தை கொடுக்குறேங்கிறார் இங்க பரமேஸ்வரன். மாயா சாபி கிருஹாணேமாம் துஷ்பிரணோத்யாம் சுராசுரைஹி யயா சம்போஹிதம் விஸ்வம் அகிஞ்சிஜ்ஞம் பவிஷ்யதி வாமபாகுர் மதீயஸ்துவம் தட்சிணோசோ பிதாமஹ அஸ்யாபி விதே பாதா ஜனிதாபி பவிஷ்யசி. மாயா ஜாபி கிருஹாண இமாம். இந்த மாயையும் நீ தரித்துக்கொள். பகவானுக்கு மகாவிஷ்ணுக்கு மாயைய பரமேஸ்வரன் தான் கொடுக்குறார். மாயை அம்பாள் தானே, அர்த்தாங்கி. மகாமாயா அம்பாள் தானே மாயா. அந்த மாயா தன்மைய மகாவிஷ்ணு கொடுக்குறார் பரமேஸ்வரன். அதனால இந்த மாயை சுரர்கள் அசுரர்களால கூட நீக்க முடியாது. உலகமே இந்த மாயையில சிக்கி ஞானம் இல்லாம தவிக்கின்ற தன்மையானது. யயா சம்போஹிதம் விஸ்வம் அகிஞ்சித்யம் பவிஷ்யதி. இந்த மாயையினால உலகம் தள்ளாடுறது. அப்படிப்பட்டது இந்த மாயை. இதை நீ உன்னுடைய அதீனத்துல வச்சுக்கோ என்று பகவான் மகாவிஷ்ணுட்ட கொடுக்கிறார். நீ என்னுடைய வாமபாகு, என்னுடைய இடது பக்கமாக இருக்கிறது நீதான். ஏன்னா மாயா அம்பாள் இடது பக்கம் தானே இருக்கா. அதனால இங்க மகாவிஷ்ணு அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். அதனால்தான் அம்பாளோட அண்ணான்னு சொல்றது. விஷ்ணுவனுடைய தங்கதான அம்பாள், 2 பேரும் ஒரே ஸ்வரூபந்தான். அதனால எப்படி அம்பாள் வாமபாகத்துல இருக்காளோ அந்த மாதிரி மகாவிஷ்ணுக்கும் வாமபாகத்தை தான் கொடுக்கிறார் பகவான். தட்சிணாசௌ பிதாமகா. பிரம்மாவானவர் தட்சிண பாகத்துல இருக்கார், வலது பக்கம். வலது பாதி பிரம்மா, இடது பாதி விஷ்ணு. பரமேஸ்வரன் எங்க இருக்காருன்னா அந்தர்யாமியா இருக்கார், உமாவாக அங்க இருக்கார். அஸ்யாபிஹி விதேஹே பாத்தா ஜனிதாபி பவிஷ்யதி. அதே சமயத்துல நீ இங்க இருக்க, பிரம்மாவானவர் வலது பக்கம் இருக்கார். ஆனா இந்த பிரம்மாவை உற்பத்தி பண்ணி ரட்சிக்கிறதும் உனக்கு சேரும் அந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால எனக்கு என்னுடைய அர்த்தாங்கமாக இருந்தாலும் நீயே அவருடைய ஜெனிதா ஆவை.
வைகுண்டைஹி வைகுண்ட ஐஸ்வர்யம் ஆசாத்திய ஹரேஹே இத்தம் ஹரஸ்வயம் கைலாசே பிரமதைஹி சார்த்தம் ஸ்வைரம் கிரீடயதி உமாபதி. இப்போ வைகுண்டம், ஐஸ்வர்யம், இது எல்லாத்தையும் என்ன பண்றார், இப்படியாக மகாவிஷ்ணுக்கு கொடுத்து விட்டு பரமேஸ்வரன் அம்பாளோட சேர்ந்து கைலாசத்துல தன்னுடைய பிரமதகணங்களோட ஆனந்தமா இருக்காராம். ரிட்டையர் ஆயிட்டார். கைலாசே பிரமதைஹி சார்த்தம் ஸ்வைரம் கிரீடதி. தனக்கு ஆனந்தமா இருக்கு அவர். ஏன்னா பிரம்மமானது நிர்குணமாக இருந்துருக்கு. சகுணமான ஜெகத்துல சகுண பிரம்மமானது ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி பண்ணின்னு இருக்கு. தௌ சுபர்ணௌ சயுஜௌ சகாயௌ சமானம் விரக்ஷம். ஒரு வேதம் சொல்றது முண்டகத்துல. ரெண்டு பறவை இருக்கு, ஒண்ணு மரத்திலேயே அது பாட்டு உட்கார்ந்து இருக்கு, எதுவும் பண்ணாம. இன்னொன்னு அங்கங்க சஞ்சாரம் பண்ணி இறைய தேடிட்டு வருது. வந்ததுக்கு அப்புறம் ரெண்டும் ஒண்ணுதாங்கிற ஞானம் ஏற்படுறதுன்னு ஒரு ஆக்கியாயிக்கா இருக்கு. அது மாதிரி அதனுடைய தாத்பரியம் தான் இங்க அந்த ஒண்ணும் பண்ணாம உட்கார்ந்து இருக்கிற ஸ்வரூபம் இருக்கேன், அதுதான் பரமேஸ்வரன். அங்கங்க போய் சஞ்சாரம் பண்ணிட்டு உலகத்தை நீயே பண்ணிட்டு இருக்கிற சாஸ்தாவானவர் மகாவிஷ்ணு. திரும்பி பார்த்தா ரெண்டும் ஒண்ணுதான். ஒரே எது இங்க இருந்ததோ அதுதான் போச்சு. ஆக்சுவலி எங்கேயுமே போகல, அது அங்கேயேதான் இருந்துட்டு இருக்குன்ற ஞானம், பிரம்மவஸ்து ஞானம் ஏற்படுறது. அதுக்கான ஆக்கியாயிகையாக இங்க புராணத்துல அற்புதமாக இது சொல்லப்படுறது. பரமேஸ்வரன் கைலாசத்துல பிரமதகணங்களோடு கூட அவர் பாட்டு லீலையா விளையாடிட்டு இருக்காராம். மகாவிஷ்ணு உலகத்தினுடைய இயக்கத்தை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். அதனாலதான் மகாவிஷ்ணு க்ஷத்ரியர்னு சொல்றது. பரமேஸ்வரனுக்கு குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் சன்னியாசி. இருந்தாலும் மோட்சத்தை கொடுக்கிறார். வேதஸ்வரூபமா இருக்கிறதுனால அவரை பிராமணன்னு சொல்ற வழக்கம் உண்டு. பரமேஸ்வரனை வேதியனே அப்படின்லாம் சொல்றாளனும் தேவாரத்திலேயே கூட. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். அந்த தில்லைவாழ் அந்தனர்ன்றது பரமேஸ்வரன் தான். அதனால வேதியா வேதகீதா விண்ணவரண்ணா என்றுனை ஓதியே என்று அப்படின்லாம் பாடுறது. வேதியா வேதியான்னு பரமேஸ்வரன் வேதஸ்வரூபம். அதனால அந்த உண்டு, அப்படி சொல்றது உண்டு. பிராமணனா பாக்குறது, மகாவிஷ்ணு க்ஷத்ரியனாவும் பாக்குறோம், வைஷ்யனாகவும் பாக்குறோம், சத்யநாராயணர் அந்த மாதிரி. இப்படி ஒரு தேவதை பிரம்மாவையும் பிராமணரா பாக்குறது வேதஸ்வரூபமா இருக்கிறதுனால. அதுக்கு அவர் ஜாதி சேர்ந்தவர்னு அர்த்தம் கிடையாது. வேத சம்பந்தம் இருந்தா, வேத சம்பந்தம்னா மோட்சம், இந்த வேதத்தினுடைய சொரூபம். சத்தியனுக்கும் வேத சம்பந்தம் இருக்கு, எல்லாருக்கும் வேத சம்பந்தம் இருந்தாலும் வேதமே பிரதானமாக இருக்கிற ஞான பிரதானமாக இருக்கும் பொழுது அந்த சுவாமிய பிராமணர்னு சொல்றது. காத்தல், ரட்சிக்கிறது, லீல பண்ணி உலகத்துல அவதாரம் பண்றது, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவ கத்திரியராகவோ வைஷ்யராகவோ பார்க்கிறதுன்றது ஒரு சம்பிரதாயம். சாஸ்திரமும் கிட்டத்தட்ட அதை அனுசரிச்சுதானே இங்க மகாவிஷ்ணுக்கு பரமேஸ்வரன் ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணார் அப்படின்னு. ததா பிரவிருத்தி தேவோசௌ சார்ங்க தன்வா கதாதரா திரைலோக்கியம் அகிலம் சாஸ்தி தானவாந்த கரோஹரிஹி. அது முதலாக எப்ப பரமேஸ்வரன் அவருக்கு இந்த ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சாரோ அன்று முதல் மகாவிஷ்ணுவானவர் ஷார்ங்கம் என்கின்ற தனுச கையில தாங்கி கொண்டு, கதையும் தாங்கி கொண்டு, இந்த 3 உலகத்தை முழுக்க அரசனாக சாஸ்தி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கார். தானவாந்த கரஹா ஹரிஹி. அதனாலதான் ராட்சசர்கள் இவாள்லாம் யாரெல்லாம் உலகத்துக்கு தீங்கு பண்றாளோ அவளெல்லாம் சம்ஹாரம் பண்ணி உலகத்தை காப்பாத்துறா. யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சுஜாமியம்னு ஏன் வரார்? க்ஷத்ரியனா இருக்கிறதுனால. பிரஜைகளை காப்பாத்துறது ராஜாவினுடைய தர்மம். அப்போ யாருடைய எதிரிகள்னாலையும் வேற வனவிலங்குகள் இவைகள்னாலையும் நம்ம பிரஜைகளுக்கா ஒரு கஷ்டம் வந்ததுன்னா, துன்பம் வந்ததுன்னா, ஆபத்து வந்ததுன்னா ராஜாவானவன் வேட்டைக்கு போய் எதிரிகள் எல்லாம் ஜெயிச்சு லோகத்தை காப்பாத்தணுங்கிறது அவனுடைய கடமை. அந்த மாதிரி
அவனுடைய நாட்டை காப்பாற்றணுன்றது அவனுக்கு கடமை. அப்ப இந்த மகாவிஷ்ணு ஜெகத்துக்கே ராஜாவாக இருக்கிறதுனால இந்த உலகத்துல எந்த இடத்துல என்ன கஷ்டம் வந்தாலும், எந்த ராட்சசர்கள்னால பிரச்சனை வந்தாலும் பகவான் அவதாரம் பண்ணி வந்து ராட்சசால வதம் பண்ணி உலகத்தை காப்பாத்துறாரு. அது அவருடைய பொறுப்பு. ஏன்னா ஏன் விஷ்ணுதான் அவதாரம் பண்றார்? ஏன் பிள்ளையார் அவதாரம் பண்ணல? ஏன் முருகன் அவதாரம் பண்ணல? ஏன் வேற சிவன் அவ்வளவு அவதாரம் பண்ணல? ஏன் லட்சுமி அவள் இல்லாம அவ்வளவு அவதாரம் பண்ணல? பிரம்மா ஏன் அவதாரம் கேட்கலாமோ இல்லையோ? அதுக்கு விடை இதுதான். சத்திரியராக ஸ்திதிகர்த்தாவாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு தான் உலகத்தினுடைய இயக்கத்துல வந்து உலகம் வழி மாறும் பொழுது அதை சரி பண்ணி எடுத்துன்னு போறவர். அதனாலதான் பல அவதாரங்கள்லாம் சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது. அதனால அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். அதே பரமேஸ்வரன் தான் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவே பரமேஸ்வரன் முதல்ல சொல்லிட்டார். ஒரு தெய்வமானது சர்வவியாபியா இருக்கிற தெய்வம் குணங்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அது குணங்களுக்கு உட்பட்டான காரியங்களை பண்ணாதான் சகுணம்னு சொல்ல முடியும். ராஜா என்கின்ற தன்மை மகாவிஷ்ணுக்கு இருக்கு. அந்த தன்மை இருக்கிறதுனால, அந்த குணங்கள் இருக்கிறதுனால குண சம்பந்தமான ஒரு விஷயம் வரும் பொழுது அதனுடைய கடமை அதுல இருக்கு, மகாவிஷ்ணுக்கு இருக்கு. 3 உலகத்தையும் ரட்சிக்கிறார். இதி தே கதிதா விப்ர லோகானாஞ்ச பரிஸ்திதி. இதுதான் உலகத்தினுடைய தன்மை. ஆனா இதெல்லாம் கடைசியில பார்த்தா மாயை தான். இது அத்தனையும் இந்த சக்திகள் எல்லாம் எங்கேருந்து வருது? மாயையிலேருந்து தான் வருது. மகாவிஷ்ணுக்கு பரமேஸ்வரன் ரசிக்கிறோம். இது என்ன சார் மகாவிஷ்ணு எல்லாத்தையும் பண்றாரு, சும்மா அவனும் பரமேஸ்வரன் இருக்காருன்னு சொல்லிங்க சும்மா சிவனுடைய உயர்வை சொல்றதுக்காக? அப்படி கிடையாது. பரபிரம்மத்தில இருந்துதான் சகுணங்கள் எல்லாம் வர்றது. அதுதான் தாத்பரியம். சுத்தி சொல்ல வர்றது அதுதான். வேதங்கள் சொல்றது அதுதான். புராணங்கள் சொல்றது அதுதான். ஸ்மிருதி சொல்றது அதுதான். பரபிரம்ம வஸ்துவில் இருந்துதான் இந்த சக்தி வர்றது. மாயா சக்திங்கிறது பரபிரம்மத்துக்கு அப்பால் பட்டு இல்லை. எந்த பிரம்ம வஸ்துவோ அதனுடையதாகவே தான் இந்த சக்தி இருக்கு. அந்த சக்தியானதுதான் அதுக்கு இச்சையாக, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இச்சா இருந்தாதானே சிருஷ்டி ஏற்படும். ஞான ரூபமாக தான் இந்த சிருஷ்டி இருக்கு. அதுக்கப்புறம் காரியங்கள் நடக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சக்தி இருந்தாதான் பிரம்மத்தினால சிருஷ்டி பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இந்த சக்திகள் பிரம்மத்திலிருந்து உற்பத்தியான சக்திகள். ஏன்னா ஏகரசமான ஒரே பிரம்ம வஸ்து தான் இருக்குன்னா சக்தி தனியா இருக்க முடியுமா? அப்போ பிரம்மத்தினுடைய நித்யாவாக பிரம்மத்து மேல ஆசிரியிச்சு இருக்கக்கூடியது. அதுக்குதான் பரதந்திரம்னு பேர். பிரம்மத்துல ஆசிரியிச்சு இருக்கிறது தான் மாயா சக்தி. அதனால அந்த சக்தியை தான் கொடுத்து ஸ்திதி பண்ண முடியும். தனியாக இன்னொருத்தர் உலகத்தை ஸ்திதி பண்ண முடியாது பிரம்மத்தை தவிர. அப்படி இருந்தா அத்வைத பரம்பிரம்மம் தான் சத்தியம்னு சாஸ்திரம் சொல்ல முடியாது. அத்வைத பிரம்மமான பரபிரம்ம வஸ்து, ஏகரசமான பிரம்மமானது இங்க மாயா ஜெகத்தாக மாறுறதுங்கிற பொழுது அந்த மாயா சக்தி இந்த ஸ்திதி தன்மைக்கு காரணமாக இருக்கு. அதனால பரமேஸ்வரன் அதை மகாவிஷ்ணுக்கு கொடுத்தார் அப்படின்னு தாத்பரியமாக இது சொல்லப்படும். அதனால இதுல பேதம் பார்க்கப்படாது. ஹரிஹர பேதம் சுரூபத்தகா பார்த்தா பேதம் கிடையாது. இருக்கிற ஒரே வஸ்து தான். இல்ல எனக்கு விஷ்ணு தான் பிடிக்கும் வச்சுக்கோ, அந்த பிரம்மத்துக்கு நீ விஷ்ணுன்னு பேரை வச்சுக்கோ. யாரும் இல்லைங்கிறா? இல்ல எனக்கு முருகனை தான் பிடிக்கும், முருகன் தான் பிரம்மம். பிள்ளையார் தான் பிடிக்கும், பிள்ளையார் தான் பிரம்மம். காளியை தான் பிடிக்கும், காளி தான் பிரம்மம். பிரம்மத்துக்கு ஒரு பேரு கொடுக்கறது ஒவ்வொரு புராணம். விஷ்ணு முதலான விஷ்ணு புராணம் இதெல்லாம் பார்த்தோம்னா விஷ்ணுவ பரபிரம்மமா காண்பிக்கிறது. அவர் பரமேஸ்வரனுக்கு தன்னோட தன் காரியம் பண்றதுக்கு அவர் அனுகிரகம் பண்ணார், பிரம்மா தன் காரியம் பண்றதுக்கு அவர் அனுகிரகம் பண்ணார்னு அங்க இருக்கும். இந்த 10 புராணங்கள் இருக்கே, கந்த புராணம், சிவபுராணம், வாமன புராணம், இது மாதிரி பல புராணங்கள்ல பரமேஸ்வரனை தான், பிரம்மத்தை பரமேஸ்வரன்ற பேர்ல தான் சொல்றதுங்கிறதுனால இங்க இப்படி சொல்றது. பரமேஸ்வரன் இந்த சக்திய, மாயா சக்திய மகாவிஷ்ணுக்கு கொடுத்தார். இதுதான் உலகத்தினுடைய பரிஸ்திதின்னு சொல்றார். இதிதே கதிதா விப்ர லோகானாம் பரிஸ்திதி. இவ்வாறாக உலகத்தினுடைய தன்மை உனக்கு சொல்லப்பட்டது. அதனால இப்போ நான் உனக்கு
மோட்சம் எப்படி கிடைக்கும்ன்றத சொல்றேன் அப்படின்னு இந்த கணங்கள் யாரு விப்ரன் சிவசர்மன் கிட்ட இவா சொல்றா. இதானியும் கதைஷ்யாவகா, நாங்க ரெண்டு பேரும் சொல்றோம் எதை, அவ நிர்வாண காரணம், நீ எப்படி மோட்சத்தை அடையலாங்கிறதே இப்ப சொல்றோம் கேட்டுக்கோ. இதந்து பரமாக்கியானம் ஸ்ருணு யா அத்ய சமாஹிதா துர்லோகம் அபிகம்யத காஷ்யாம் நிர்வாணம் ஆப்னுயாது. ஏ பிராமணரே, கொஞ்சம் கவனமா இத கேளுங்க. இத கேட்டு சொர்க்கத்துக்கு போய் அப்புறம் காசியை அடைஞ்சி காசியில நீர் மோட்சம் அடைவீர் அப்படின்னு சொல்லி அத சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்கு முன்னாடி இப்ப இந்த ஒரு அற்புதமான ஒரு ஆக்கியாயிக்கா முடிஞ்சுதே, பரமேஸ்வரனை பத்திய உயர்வும் சொல்லப்பட்டு அதே சமயத்துல மகாவிஷ்ணுவனுடைய இந்த பீட்டாரோகணம் பட்டம் ஏற்றது, அது அந்த ஆக்கியானம் ரொம்ப அற்புதமானதுன்னு அதுக்குடைய பலனை சொல்றார். இதந்து பரமாக்கியானம் ஸ்ருணுயாத்யா சமாஹிதா துர்லோகம் அபிகம்யாத காஷ்யாம் நிர்வாணம் ஆப்னுயாத். இது இவருக்கு சொல்றார். முதல்ல உனக்கு மோட்சத்துக்கான வழியை சொல்றோம்னு சொல்லிட்டு, இது பொதுவாக யாரெல்லாம் இப்ப சொன்ன விஷயங்களை கேட்கிறாளோ அவள்லாம் சொர்க்கத்துக்கு போய் பின்னாடி காசிக்கு போய் மோட்சத்தையும் அடைவா அப்படின்னு சொல்றார். யஜ்ஞோத்சவே விவாகேச்ச மங்களேஷு அகிலேஷ்வபி ராஜ்யாபிஷேக சமயே தேவஸ்தாபன கர்மணி சர்வாதிகார தானேஷு நவவேஷ்ம பிரவேசனே படிதவ்யம் பிரயத்னேன தத்காரிய பரிசித்தயே அபுத்ரோ லபதே புத்திரம் அதனோ தனவான் பவேத் முச்சியதே ரோகி பத்தோ முச்சியேத பந்தனாஸ் யப்யமேதத் பிரயத்னேன சததம் மங்களார்த்தினா அமங்களானாம் சமணம் ஹரநாராயண பிரியம். இந்த ஆக்கியானம் எங்கெல்லாம் சொல்லணும், பெரிய யஜ்ஞோத்சவங்கள் நடக்கிற இடத்துல, யஜ்யங்கள் உற்சவங்கள் நடக்கிற இடத்துல இத பாராயணம் பண்ணணும். அதே மாதிரி விவாகத்தும் பொழுது இத பாராயணம் பண்ணணும். எல்லா மங்கள காரியங்கள் நடக்கிற இடத்துலயும் இத பாராயணம் பண்ணணும். ராஜ்யாபிஷேகத்துல இத பாராயணம் பண்ணணும். தேவஸ்தாபனம் கும்பாபிஷேக சமயத்துல இத பாராயணம் பண்ணணும். சர்வாதிகார தானேஷு எல்லா அதிகாரங்களையும் தியாகம் பண்ணும் பொழுதும் இத பாராயணம் பண்ணணும். நவவேஷ்ம பிரவேசனே கிரக பிரவேசம் பண்ணும் பொழுதும் இத பாராயணம் பண்ணணும். படிதவ்யம் பிரயத்னேன தற்காரிய பரிசித்தியே. இத ஏன் பாராயணம் பண்ணணும்? இத பாராயணம் செய்தால் அந்த காரியம் மங்களகரமாக பூர்த்தியாகும். அதனால அப்படி ஒரு உத்தமமான ஒரு அத்தியாயம் இது. இதை படிக்கிறதுனால அபுத்திரன் புத்திரன் அடையறான், தனம் இல்லாதவன் தனத்தை அடையறான், வியாதி இருக்கிறவன் ரோகத்திலிருந்து விமோச்சனம் அடையறான், பந்தத்துல மாட்டின்னு இருக்கிறவன் அதிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடையறான். ஜப்யம் ஏதத் பிரயத்தனேன சததம், எப்பவும் இதை ஜபம் பண்றதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். மங்களார்த்தினா நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன், நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா போறாது. இந்த மாதிரி ஒரு அத்தியாயத்தை எடுத்து பாராயணம் பண்ணணும். 23வது அத்தியாயம். அமங்கலங்கள் எல்லாம் இந்த ஹரியினுடையதும் ஹரனுடையதும் ரெண்டு பேரோட பிரியத்தை பெற்ற ஒரு அத்தியாயம் இது. அதனால எல்லா அமங்கலங்களும் பிரசமனம் அடையும் இந்த பாராயணம் பண்றதுனாலன்னு சொல்லி ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே ஏகாஷீதி சாகஸ்திரியாம் சம்ஹிதாயாம் சதுர்த்தே காஷிகண்டே பூர்வார்த்தே லோக பரிஸ்திதி வர்ணனம் நாம த்ரயோவிம்சோத்தியாய. அப்புறம் சதுர்விம்சோத்தியாய சிவசர்ம நிர்வாண பிராபண வர்ணனம். சிவசர்மன் நிர்வாணம் அடையிறது,
गणाऊचतुः शिवशर्मन् उदर्कन् ते कथया वो निशामय त्वमत्र वैष्णवे लोके भुक्त्वा भोगान् सुपुष्कलान् ब्रह्मणो वत्सरं पूर्णं रममाणः अप्सरोगणैः सुतीर्थमरणोपात्त पुण्यशेषेण वै पुनः भविष्यसि महीपालः नगरे नन्दिवर्धने. சிவதர்மா கணங்கள் சொல்றது, நீ இந்த பிரம்மலோகத்துல ஒரு வருஷம் இருந்துட்டு வைஷ்ணவ லோகத்துல கொஞ்ச நாள் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் மஹீபாலன்ற நகரத்துல சந்தோஷத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் நீ மோட்சத்துக்கு போவேன். எப்பவுமே மோட்சத்தை அர்த்திச்சா பகவான் போக மோட்சம் ரெண்டும் கொடுக்கிறார். நல்ல விஷயங்கள் எல்லா தர்மத்தின்படி சௌக்கியத்தை அனுபவிக்கிறது தப்பு கிடையாது. தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரத ரிஷபான்னு கீதையில சொல்லும் பொழுது கூட தர்மத்திற்கு அவிருத்தமாக இருக்கிற இச்சைகளும் நான் தான். ஏன்னா இச்சைங்கிறது ஒரு சக்தி. இச்சைன்ற சக்தி இருக்கிறதுனாலதான் உலகம் இயங்குறது. அப்போ அது பகவானுடைய சக்தியாக தான் இருக்க முடியும். இல்லைன்னா உலகம் எப்படி இயங்கும்? இச்சைனாலதான் புரோஜனி ஏற்படுறது, இச்சைனாலதான் வீடு கட்டுறான், இச்சைனாலதான் சாப்பாடு சமைக்கிறான், இச்சைனாலதான் சாப்பிட்றான். இதெல்லாம் இருந்தாதான் ஜீவராசிகள் எல்லாம் தழைக்க முடியும், உலகம் இயங்க முடியும். அப்ப இச்சை யாருதுன்னா பகவத் சக்தி. அதனால அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்றார். அப்படி பண்ணி சிவசர்மனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார் என்பதாக இங்க அத்தியாயத்துல சொல்லப்படுறது. அதை நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.